சமரசம் எழுதி வாங்கி 1 மாதம் கழிச்சு நான் இன்டர்வியூ போன இடத்துல கெட்ட வார்த்தையில் திட்டின்றேன் அப்படின்னு ஓகேங்களா கேமரா உடைச்சேன்னு பொய் வழக்கு போட்டிருக்காங்க சார். கேமராவை ஆஃப் பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவோம் தான் நான் சொன்னேன். ஓகேங்களா அவங்கள என்னை அடைச்சு அவங்க 30 பேர் திட்டமிட்டு பண்ண ஒரு சதி சார். அந்த யூடியூப் சேனலில் கொஞ்சம் கூட என்ன வீடியோ அத்துமீறி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். சென்னையில் வந்து என்னோட பிரபலத்தை பயன்படுத்தி யூடியூப் சேனலுக்கு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி சண்டை பண்ணி வேற ஒரு பெண்ணோட தொடர்பு படுத்தி கொஸ்டின் கேட்டாங்க சார். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு உரிமை கிடையாது. நான் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் 30 பேர் சேர்ந்து எனக்கு அந்த வீடியோலாம் உங்களுக்கு ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்குறேன். அனைத்து வீடியோ ஆதாரங்களும் இந்த பென்ட்ரைவில் இருக்குது. இப்போ நான் தகவல் உரிமை சட்டத்தில் G3 காவல் நிலையத்துக்கு நான் கொடுத்த கம்ப்ளைண்டோட காப்பியை கொடுங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்டே கொடுக்கலன்ட்டாங்க. வடிவேல் கதையாக கிணத்த காணா அப்படின்ற கதையாக போச்சு நான் கொடுத்தது. இது CCTVயில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதை டிஜிபி சாருக்கு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சென்னை கமிஷனர் ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். முதலமைச்சர் விஜய் சார் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் தப்பு பண்ணுற அரசு அதிகாரிகளை கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். எனக்கே இந்த நிலமனா சார், நான் படித்த ஒரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் என்னையவே வந்துட்டு உன் மேலே நான் பெரிய கேஸ் போட்டுறேன், அப்படி கேஸ் போட்டுறேன், உன் சினிமா வாழ்க்கை கெட்டு போயிடும், நீ மெட்ராஸ்குள்ளே உன்னை கால் எப்படி எடுத்து வைக்க பாப்பறேன்ட்டு சார். அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க. மெட்ராஸ் என்ன சார் இப்படி மோசமாக இருக்குது? அந்த மெட்ராஸ் வந்து மதுரையில் இருந்து போய் என்னை வாழவும் வச்சுச்சு. பட் இந்த மாதிரியான ஒரு நேர்மை இல்லாத அதிகாரிகள் சார் குடும்பம் கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் தலைவிரிச்சு ஆடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தலைபட்சமாக அப்படி பயங்கரமாக செயல்பட்டாங்க சார். கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி அதை ஒரு இடத்துல கான்ட்ரவர்சியை வச்சுட்டு எல்லா இடங்களையும் இவர் மேல கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி கண்டென்ட் எடுத்தா அது கிட்டத்தட்ட 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. யூடியூப் சேனல்ன்றது ஒரு சாதாரண யூடியூப் சேனல் ஓகேவா. என்ன வீடியோ போட்டு அவங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டாங்க சார். நானும் ஒரு லைவ் வீடியோ போட்டேன் சார். யூடியூப் சேனலில் வெக்கம் சூடு சுரணம் மானம் இருந்துச்சுன்னா என் வீடியோவை நீங்கள் போடக்கூடாது. என்னோட அனுமதி இல்லாமல் வீடியோ எடுத்து அதை மானிட்டைசேஷன் பண்ணிட்டு பல லட்சங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அனைத்து சமூக வலைதளங்களும் போட்டு மானிட்டைசேஷன் ஆகி காசு வாங்கியிருக்காங்க. பணம் சார் மன அளவில் ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க. சினிமா துறையில் சார் அந்த யூடியூப் சேனலுக்கு நம்ம வளர்ந்து பிடிக்கல. அந்த யூடியூப் சேனல் வந்து சார் நம்ம வளர்றது வந்து நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது சார். மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்தான், அடுத்தடுத்து புகழ் பெற்றான். நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக சார். அதாவது அவங்களுக்கு நம்மளுக்கும் முன்பகை கிடையாது சார், இன்ஸ்பெக்டருக்கும் நம்மளுக்கும். அந்த யூடியூப் சேனல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு, அவங்க பெரிய பணக்காரவங்க, வசதியானவங்க. மதுரையிலேருந்து நிறைய பிரபலங்கள் திரைத்துறையில் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க வந்துடக்கூடாது நினைக்கிறேன். கண்டிப்பா சார் நான் குறுகிய காலத்தில் வந்துட்டேன். இல்லை குறுகிய காலத்தில் இளைஞர்கள் மதுரையிலேருந்து வளர விடக்கூடாது அப்படின்றது ஒரு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இடைச்சங்கம் முதற்சங்கம் தங்க வச்சு வளர்த்த தமிழில் வளர்த்த மதுரையிலேருந்து வந்து இவங்க பெரிய ஆயிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க சார். ஸோ போலீஸ் இப்போ சிசிடிவி கேமரா வந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை மிரட்டி சார் கிணத்தக்கானா சிசிடிவி கேமரா அந்த என்னை அடைச்சி வச்சதுக்கு ஆதாரம் இருக்கு. போலீஸ்காரங்க என்னை அடைச்சி வச்சதோட இருக்கு. நான் எல்லாமே இப்போ உங்களுக்கு கொடுத்துறேன் சார். ஜாமீன் எடுத்துட்டேன் சார். அவங்க போட்டிருக்கிறது பெயிலபிள் செக்ஷன் தான் போட்டிருக்காங்க. கெட்ட வாரத்தில் திட்டினாரு கேமரா ஒரு நாள் சார். ஒரு தப்பும் பண்ணாமல் என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஆனால் சார் இப்போ கமிஷனருக்கு விஜய் சார் ஆட்சி வந்துருச்சு சார். தப்பு பண்ணா காவல் அதிகாரிகளை கண்டிப்பா தண்டனை வாங்கணும் சார். இந்த மாதிரி யூடியூப் சேனல் அவமானப்படுத்தி நிறைய பேர் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. நான் ஒரு தைரியமானவனா இருக்க கண்டு எதிர்த்து போராடுறேன். நிறைய பேர் யூடியூப் சேனல் அவமானம் பண்ணி அத்துமீறி வீடியோ எடுக்கிறவங்களுக்கு போலீஸ்காரங்களே பாதுகாப்பு கொடுத்து பாதிக்கப்பட்டவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. விஜய் சாருக்கு கண்டனம் இல்லை. இந்த மாதிரி தப்பு பண்ற அதிகாரிகள் சார் வயிறு பத்திக்கிட்டு எரியுது சார் ஓகேங்களா. எவ்வளவு நாள் நான் வயிறு அறிஞ்சு என் மேலே எந்த வழக்கு பதிவும் கிடையாது. நான் கெட்ட வாரத்தில் திட்டினேன், ஒரு தப்பும் பண்ணாமல் நான் பாதிப்படைஞ்சு என்னை அடைச்சி வச்சு 30 பேர் சேர்ந்தவங்க அடிச்சு ஒரு சில மீடியாக்களில் நாங்கள் செய்தி பண்ணோம்னா சில கட்டுப்பாடுகள் இருக்குது. எங்களுக்கு லைசன்ஸ் இதெல்லாம் இருக்குது. யூடியூப்புக்குலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பண்ணுறாங்கல்ல. இதனால வந்து அதிகமான யூடியூப் வருது. அதனால இந்த மாதிரிலாம் சார் சட்டத்தை ஏற்றுவர் சட்டத்தை மீறக்கூடாது. இதை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் இன்ஸ்பெக்டரே யூடியூப் சேனல் மேலே நடவடிக்கை எடுக்காம என் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நீதி நேர்மை செத்து போய் அராஜகம் தலைவிரிச்சு ஆடுது. இல்ல ஜாமீன் எடுத்தாச்சுமா. சின்ன செக்ஷன் தான் போட்டிருக்கீங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் கெட்ட வாரத்தில் திட்டினாரு, அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்தாரு சார். சூப்பரா ஆட்சி எடுக்கிறாரு.
ஒரு குழந்தை கற்பழிப்பு நடக்கிறப்ப 3 ஐஏஎஸ் ஆபீசர்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உடனே 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணாரு. தப்பு பண்ற அதிகாரிகள் கண்டிப்பா சார் என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. படிச்ச பட்டதாரி நாலேஜான எனக்கே இந்த நிலைமைனா இந்த சாரி சரி அந்த 3 பேருக்கு நியூஸ்ல பார்த்தேன் இல்லையா, 3 பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சார் இப்போ வந்து நான் அவங்க மேல போலீஸ் இப்ப கமிஷனருக்கும் டிஜிபிக்கும் லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். சிசிடிவி கேமரா சிசிடிவி நான் சொந்த ஊர் மதுரை தான் சார். இப்ப ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பிச்சு வச்சிருக்கேன். நல்ல கொஸ்டின் தான். கண்டிப்பா சார் முதலமைச்சர் ஏன்னா கண்டிப்பா சார் முதலமைச்சரை வந்து கண்டிப்பா நான் பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். சினிமா துறையில இந்த மாதிரியா தப்பு நடக்கிறதும் காவல்துறைகள் வந்து எதிர்த்தரப்புல ஒருதலை பட்சமா செயல்படுறதுக்கும் கண்டிப்பா நான் முதலமைச்சரை பார்த்து சார் இங்க இருந்து தான் கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன் டிஜிபி ஆபீஸ்க்கும் கமிஷனர் ஆபீஸ்க்கும். மதுரையில இருந்து தான் லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன் சார். ஓகேங்களா? சோ நம்ம மதுரை பத்திரிகையாளர்களை சந்திச்சு இந்த விஷயத்தை சொல்றதுக்காக தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.